welcome to yet another episode of Black Sheep Awards செய்திகள். நான் உங்கள் அஜய் விக்னேஷ். First segment, how do we tell you? அடுத்த வருஷம் அவார்டு வாங்கணும், என்ன பண்ணணும்? அதுக்கு நாங்கள் அடுத்த வருஷம் மறுபடியும் அவார்ட் பண்ணணும். பட் கண்டிப்பாக பண்ணுவோம், உறுதியாக பண்ணுவோம், பெருசாக பண்ணுவோம், இதை விட பிரம்மாண்டமாக பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சேனல் நல்லா ஆரம்பித்து நம்ம சொல்கிற அந்த ஒரு கேட்டகரிக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. 3 லட்சம் 5 லட்சம் சப்ஸ்கிரைபரை சம்பாரித்து நல்ல கண்டென்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கணும். ஃபேவரட் வினன்ஸ் எஜுகேஷன் சேனல் லிஸ்ட்லேயே இல்லை. ஆக்சுவலாக சில ஜானர்ஸ் நம்ம வந்து வருஷம் நம்மளோட கேட்டகரிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். நம்பர் ஆஃப் நாமினிஸ் அதில் நிறைய இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த கேட்டகரியே கேரி பண்ண முடியும் அப்படின்ற சூழல். இந்த முறை ஃபினான்ஸ் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே லைஃப் ஸ்டைலுக்குள்ளே சேர்த்துருக்கோம். பட் மேபி ஃபியூச்சரில் அடுத்தடுத்த வருஷங்களில் நிறைய செல்ஃப் நாமினேஷன் இருந்தால் தனித்தனி கேட்டகரியாக கூட வரதுக்கான வாய்ப்பு. என்னடா ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் நீங்களே போட்டுக்கிறீங்களா? ஆமாண்டா, வேற யார் நீ பண்ணுவியா? வந்து கமெண்ட் பண்ணுறல்ல, ஒரு 4 பேர்ட்ட போய் சொல்லலாம்ல இந்த நேரத்தில். என்ன டென்ஷன் ஆகாதீங்கன்னா? நான் டென்ஷன் ஆகலையே, கமெண்ட் போட்டிங்கல்ல, ஒரு 4 பேர்ட்ட போய் சொல்லலாம்ல இந்த நேரத்தில். எப்படி ஓட்டுக்கு எவ்வளோ தருவீங்க? கூழு குடிக்க வேணா வரும், குடுக்கலாம் ஒன்றும் இல்லை. கஷ்டப்படுறீங்க கேள்விப்பட்டேன். அப்புறம் ஹவு அவார்ட்ஸ் தரீங்க? வேற யாரும் இல்லை, இந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க எவனோ ஒருத்தன் தான். எவனோட ஃபேக் ஐடின்னு மட்டும் கண்டுபிடி. Black Sheep அவார்ட் செய்திகள் அடுத்த செக்மெண்ட் விழாக்குழு. அண்ட் இன்னைக்கு ஓட்டிங் பற்றி விவாதிக்கிறாங்க நம்ம விழாக்குழு. விழாக்குழுவிற்கு வணக்கம். குழு தலைவர் அதிர்ச்சி அருண். வணக்கம். என்னடா எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க? தலை வலிக்குது, கண்ணு எரியுது, தூங்கல, காஃபி அதை கிடைக்குமா? ஓ, வேற நாள் தொடர்ந்து டெய்லி ஒரே ஜோக்க போடுறியே, வெக்கமா இல்ல? அப்பயாவது கமெண்ட் ஓரளவு நல்ல ஃபன் சிச்சிராங்க. ஆனா அப்படியே திட்டுறா. இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேசலாம்னு யோசிச்சோம்னா நம்மளோட ஆங்கர்ஸ். ஏன்னா எப்பயுமே அவார்டுனாவே வந்து அந்த ஸ்டேஜை யார் ஹோல்டு பண்ண போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். கடந்த 4 வருஷம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா நானே தான் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் நம்ம இல்ல நீங்க மட்டும் பண்ணலையே, ஷான் பண்ணிருக்காரு, ராஜ்மோகன் அண்ணன் பண்ணிருக்காரு, சித்தன் பண்ணிருக்காரு, அரவிந்த் அண்ணன் பண்ணிருக்காரு, அப்புறம் வந்து இன்னொரு சபரி அண்ணன் பண்ணிருக்காரு, அப்புறம் நடுவுல ஷெரீஃப் அண்ணன் பண்ணிருக்காரு, கார்த்திக் ராமதுரை, எஸ் இவ்வளவு, அருண் கார்த்திக் ஃபீமேல கூட நின்னு பண்ணாங்களே, எல்லாம் பண்ணாங்க. இவர் கூட நின்னு பண்ணாங்க. ஃபுல் அவார்ட் இவர் மட்டும் தான் பண்ணாரு. எப்ப ஆனா உண்மையில இப்ப யோசிச்சு பார்த்தா, இவர் மீல்ஸ் உண்மையில இப்ப யோசிச்சு பார்த்தா தரு சொல்வார்ல, அதாவது இங்க அப்படியே தான் எல்லா வருஷமும் இருப்பான், பக்கத்துல இருக்கிற நீ மட்டும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் மாறிட்டு இருந்து நீங்க இருந்துட்டே இருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லலாம். லாஸ்ட் டிஜிட்டல் அவார்ட்ஸ்ல காலைல ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி, காலைல 10 மணி, நைட்டு 10 மணி, 12 மணி நேரம் ஸ்டேஜ் விட்டு இறங்கவே இல்லை. ஒரு சின்ன அப்ரிசியேஷன். உண்மையிலே அப்ரிசியேஷன் அவர் இறங்கவே இல்லை. எதுக்கு இப்படி அப்ரிசியேட் பண்றீங்க? 50 மணி நேரம் பேசிட்டாரா? ஏ இப்ப 12 மணி நேரம் எப்படி இருக்கு? அப்ப அவன் சும்மா சொல்லுவானா? உன்ன பாசிட்டிவா போவானே. அப்படி தாங்க மாட்டீங்க, டென்ஷன் ஆவீங்க. அது வேற டாக் பேக்ல கத்திட்டே இருப்பாங்க டைரக்டர்லாம். அதெல்லாம் சமாளிச்சு ஆங்கர் பண்ண ஒரு ஆங்கரோட கஷ்டம் ஒரு ஆங்கருக்கு தெரியும்ன்றது அந்த இடத்துல கையை கொடுங்க. உண்மையா ஏன் நன்றி சொல்ல தெரியுமா? கிட்டத்தட்ட அவார்டு ஒரு 4 அவார்டு நடத்திட்டேங்க. இத்தனை வருஷத்துல அவன் ஆபீஸ் அப்படி தான் இருக்கான். இவ்வளவு பேர் நீங்க மாத்திரம் ஆங்கர் போடாம இப்பதான் தெரிஞ்ச அவார்டுக்கான சக்சஸ். ரொம்ப தேங்க்யூ. அதான் இதுலயும் கூட ஒரு அவார்டு தான் நடத்திருக்கோம், அப்ப போடல. இந்த முறை 3 நடத்தியும் போட மாட்டோம் அப்படிங்கிறது தான் அதுல வந்து என்ன முடிவு எடுத்திருக்குன்னா தங்க, நம்மளே நிறைய ஆங்கர் இருக்கோம். ஆமாண்ணே. ஓகே, இப்போ நான் இருக்கேன், நீ இருக்க, வந்துட்டேன். சரி, ஓகே ஓகே. என்பி இருக்காங்க, நிறைய நம்மளே ஆங்கர்ஸ் இருக்கோம். இல்ல அதான் தான் அவாய்ட் பண்றது. ஓகே சார், குட்டி வீணா இருக்கான், இந்த மாதிரி நம்மளே ஆங்கர் ஐஸ்வர்யா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆங்கர்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து டிஜிட்டல் அவார்ட்ஸை கம்ப்ளீட்டா Black Sheep டீம் தான் ஹோஸ்ட் பண்ண போகுது. ஓகே, லைட்டா பயமா இருக்கு எனக்கு. அந்த பயம் தான் நம்மளை நல்லா பண்ண வைக்கும். ஓகே, ஸோ அடுத்த நாட்கள் சினி அவார்ட்ஸ் அண்ட் டெலி அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நம்ம வந்து ரொம்ப லெஜெண்டரியாக நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய வியக்கக்கூடிய சிலரை வச்சும் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதாவது அவங்க இன்னும் நம்ம ஷோ ஹோஸ்ட் பண்ணது நம்ம அவார்ட்ஸை அவங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். சூப்பர். நம்ம ஆடியோ லான்ச்ல நிறைய இது அவங்க வர போறாங்க. ஸோ அப்படி வந்து அர்ச்சனாக்கா, விஜய் அண்ணன் ஹோஸ்ட் பண்ண போறாரு. அப்புறம் நம்ம ஆதித்யா கதிர் ஹோஸ்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த லிஸ்ட்ல. பட் அதெல்லாம் இப்பதான் நம்ம பேசிட்டு இருக்கோம், அதனால ரிவீல் பண்ண முடியாது. பட் நம்ம இவங்களையும் வந்து நம்ம அவார்ட்ஸ்ல அவங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ அடுத்த 2 நாட்கள் சினிமா விருதும் டெலி அவார்ட்ஸ்லயும் அவங்களும் இருப்பாங்க, நம்மளும் சேர்ந்து. அதாவது டெலிவிஷன் அண்ட் சினிமா அவார்ட்ஸ்ல வெளியில இருந்து ஆட்கள் பிளஸ் நம்ம டீம் எல்லாமே இருக்கும். டிஜிட்டல்ல முழுக்க Black Sheep டீம். எஸ், சோ இதுதான். ஓகேவா? சோ இதான் ஆங்கர்ஸ் முடிவு. இது ரெட் கார்பெட் மற்ற விஷயங்களும் நம்ம ஆளுங்களா அந்த மாதிரியான இல்ல மத்த ரெட் கார்பெட்ல நம்ம இருப்போம். நம்ம
நான் இன்னும் யோசிக்கிறது ரெட் கார்பெட்ல டிஜிட்டல்ல மற்ற சேனல்கள்ல ஃப்ரீலான்சர் ஆங்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இல்ல, அவங்க ஆனா எல்லா சேனல் அவங்களெல்லாம் ரெட் கார்பெட் ஆங்கர்ஸா நம்ம இங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்களுக்கும் பெரிய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணணுன்ற நிறைய பயங்கர இதோட இருக்காங்க அவங்க. இந்த முறை ரெட் கார்பெட், அடுத்த முறை முடிஞ்சா மெயின் ஸ்டேஜும் அவங்க. இந்த கோடான கோடி நன்றி யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய அவார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓட்டு போடுங்கன்னு நம்ம சொல்றோம். அதை தாண்டி இதுல நாமினேட் ஆயிருக்கவங்க, இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறவங்க, ஷேர் பண்றவங்க, நல்ல விதமா சொல்றவங்க, இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை சொல்றது தான் இந்த செக்மெண்ட். இன்றைய செய்திகள். பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸில் நாமினேட் செய்யப்பட்ட குட்டி ஸ்டோரி, ஃபீல்ட் அவுட், மைக் செட், ஸ்ட்ரைக்கர், மனராசி அவர்களது வாக்குகள் சேகரிப்பை மேற்கொண்டதற்கு பிளாக் ஷிப் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்ல வேண்டி இருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாங்க நன்றிகளை தெரிவிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது 1 10 ஆச்சு, 10 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு, 1000 லட்சம் ஆச்சு, லட்சம் இன்னைக்கு கோடியா வந்து நிக்குதுண்ணே. இது வார்த்தையே இல்லைண்ணே. ஏன்னா எங்க வீட்டுல இருந்து 17 பேர் ஓட்டு போட்டிருக்கோம். அப்ப நான் ஓகே ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், அது சம்பளம்லாம் தாண்டி ஒர்க் பண்றேன். இல்ல எங்க வீட்டுல அப்படி நான் மெனக்கிட்டு 17 பேர் ஓட்டு போடுறோம். எங்களை தாண்டி ஒரு வீட்டுல இருந்து 1 கோடி ஓட்டு வந்திருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு போட்டிருப்பாங்க, நம்ம மேல எந்த லவ் பண்றாங்க. என்னால முடியல, நான் கிளம்புறேன். நான் இல்ல அந்த அளவுக்கு அன்பால அப்படி நிறைஞ்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஜூரிஸ் இல்லாம பண்ணக்கூடிய அவார்டு இது. ஓகே, ஜூரின்னு ஒரு பேனல் இல்லாம மக்கள் தான் உண்மையிலே ஜூரி, அவங்களோட ஓட்டை வச்சுதான் எல்லா விருதுகளும் அப்படின்னு இந்த முறை முடிவு பண்ணோம். அதுக்கு இந்த வரவேற்பு, இந்த ஒரு 8 நாளுக்குள்ள 1 கோடி ஓட்டு அப்படின்றது ஒரு பெரிய 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 விஷயமா இருக்கு. இன்னும் போகுது இந்த 1 கோடி ஓட்டு இவ்வளோ ஷார்ட் டைமில் வந்ததும், ப்ளஸ் இதில் இப்போ இருக்கக்கூடிய அந்த நாமினிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் கேட்குறாங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. 3 துறைகள்லையுமே நிறைய ஓட்டுகள் விழுந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு அபரிமிதமான வரவேற்புனால சில முக்கியமான முடிவுகள் கூட எடுக்கிறோம். ஸோ அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து சொல்ல போகிறோம். நிறைய அப்டேட்ஸ் நம்ம அவார்ட் செய்திகளில் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இதை செலிப்ரேட் பண்ணுறோம். இது இன்னும் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அதுக்காக வெயிட்டிங், அந்த அப்டேட்காக ரொம்ப ரொம்ப வெயிட்டிங். அதை தாண்டி விக்கெனை எப்படி நாங்கள் பார்த்தோம் இந்த ஓட்டுக்காக இல்லை சொல்லுவாங்க விருப்பத்தை கம்மிட்டு உணரும். அதாவது இந்த இதுக்காக உழைச்சிங்க இருக்காங்களே, அது எப்பவுமே கொடுக்க மாட்டோம். இந்த ஓட்டுக்காக உழைச்சாங்களே மக்கள் மாதிரி, இதை பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டாங்களே. ஸோ அந்த டீம் சுந்தர் அண்ணன் டீமுக்கும் மனோஜ் எல்லாம் ஒரு தனி கிளாப் பண்ணிடுங்க. ஸோ யுவராஜ் கேமராமேன் எல்லாருக்கும், சோஷியல் மீடியா டீம், வெப்சைட் மெயினா நம்ம பிரபு சார், சோஷியல் மீடியா டீம், அந்த உணர் பேர் என்ன வெப்சைட்டா? ஓகே, அவார்டு வாங்கின மாதிரி. ஓகே, இப்போ கேக் வெட்ட போறோம்.